அண்ணா ஆட்டம் ஆரம்பிக்கிறதுக்கு வந்துருவேன். இல்ல விளையாட்டு முடிஞ்சு கோப்பையோட நானும் என் பசங்களும் போயிட்டே இருப்போம். என்னடா சுத்தி நின்னு குடுகுடுன்னு பாத்துட்டு இருக்கீங்க? மத்ததெல்லாம் வந்து மைதானத்துல பாத்துக்கலாம். போங்கடா, கிளம்பி போங்க. சோம்பேறி பத்தி. பரவாயில்ல, நீ கொஞ்சம் கெட்டிக்காரனா தான் இருக்க. தலைவா, உங்களை பத்தி எதுவும் சொல்லவே இல்லையே. என்ன பத்தி? நான் தான்டா சபாசு, இந்த குழந்தைங்களோட குரு. இவன் என் சொந்த சிஷ்யன் சசிகுமார். நம்பவே முடியல. பாக்குறதுக்கு தான் சொந்தமா இருக்கும், ஆனா களத்துல இறங்கினா புலிடா. குழந்தைங்களா, இந்த எலி இல்ல கிளி கூட நீங்க சாப்பிட போங்க. இன்னொரு முக்கியமான செய்தி, நம்ம சாப்பாட்டு போட்டிக்காக இங்க வரல, கபடி போட்டிக்காக வந்திருக்கோம். புரியுதா? கூடால ஊர்க்காரங்க பூந்துறாதீங்க, டீம் மெம்பர்ஸ் மட்டும் வாங்க. நேரா கடைக்கு போங்க, அக்கா பாத்தா பாக்காதீங்க. இங்க வா. இனிமே இது என்னோடது. இடத்த காலி பண்ணு. தலைவா, நீங்க வரலையா? இல்ல, நானும் சசிகுமாரும் இங்க இருக்கிற அழகெல்லாம் ரசிக்க போறோம். அழகா? அது எங்க இருக்கு? கூட்டம் வேணாம், எல்லாம் கிளம்பே. சசி, இங்க பாக்குறதெல்லாம் அழகா இருக்கேடா. நாட்டுக்கட்டையா இருக்காளுங்களே. அப்பா, விளையாட வந்திருக்கீங்கல்ல? விளையாட்டோட சேர்த்து வித்தையும் காட்டும். குடிக்கிறதுக்கு மோரா இல்ல இளநியா? ரெண்டையும் பதமா கலந்து கொடு. என்னது? ஏதாவது குடியா? எல்லாருக்கும் நீதான் தலைவரே. இல்ல தொண்டடா. நல்ல மூக்கு பிடிக்க குடிச்சிட்டு வந்துட்டியா? உன்னெல்லாம் திருத்தவே முடியாது. அந்தாள் எங்க? டேய் சூரா, அது நிக்கிறாங்களே, அவங்க தான் ரகுவோட ஆளுங்க. உன்னை தோக்கடிக்கிறதுக்காக வந்திருக்காங்க. யாரு இங்க சூராங்கிறவங்க? அது வந்து கேட்டது உனக்கு வழங்கல. ஏமாண்டா இங்க சூறாங்கிறவன்? Come on, boy. சூரா விட்டுருங்க.
மோதி என்ன கேம் ஆரம்பிக்கலாம். என்ன பண்றாங்க பாரு. கேளு, இதுல எல்லாம் நீ தலையிட. அடுத்து சாவடிடா அவனுங்கள. ஐயே, இழிக்காத. ஏற்கனவே நாறுது, இதுல சுருட்டு வேற. நீ எல்லாம் ஒரு மனுஷன். எங்கே வராது, பிடிக்கல. சொன்னா புரிஞ்சுக்கிற சக்தி இல்லையாடா உனக்கு? உனக்கு பைத்தியமா? நான் தான் அவங்களை இங்க அனுப்பி வச்சேன் ஒரு சந்தேகத்தை தீர்த்துக்க. இவன் அண்ணன் ஒருத்தன் சின்ன வயசுலயே வீட்டை விட்டு ஓடி போயிட்டானா. உன்ன மாதிரி அவனுக்கு வாய் பேச வராதான். உன்னை பார்த்த உடனே ஒருவேளை நீ அவனுடைய அண்ணனா இருக்குமோன்னு அவனுக்கு தோணி இருக்கு. அதானே தவிர உன்னை அடிக்கிறதுக்கோ கொல்றதுக்கோ இவன் இங்க வரல. மறைக்காம சொல்டா, திவாகர்னு உனக்கு ஒரு பேர் இருக்கா? நீ இவனோட அண்ணன் திவாகர் தானே சூரா? சொல்லுடே, உடனே கேக்குறேன். யாருக்கு பிறந்தவா? எனக்கு ரெண்டுல ஒண்ணு தெரிஞ்சானு யாருக்கு கேக்குறா? போடாத போட்டா. கிட்ட வந்த மௌன உன்னை மிதிச்சா கொன்றுவேன். சொல்ல முடியாது. எவனுக்கு பிறந்தவா? கேக்குறல்ல, இவன் எவனுக்கு பிறந்தவன்? இப்ப சொல்லவா கொள்ளுவனே. சொல்ல முடியாதுயா? சொல்லுடே.
அண்ணா, எங்க போறீங்கன்னு சின்ன வயசுலதான் என்னையும் அம்மாவையும் அனாதையா விட்டுட்டு போயிட்டீங்க. இதுக்கு மேலேயும் என்ன அனாதையா விட்டுறாதீங்க. எனக்கு இன்னைக்கு யாருமே இல்ல, தனியாவே இருந்துட்டேன். நான் அனாதை இல்ல, எனக்கு யாருமே இருக்காரு. அவன் அவனோட அண்ணனுக்கு எதிராக விளையாட மாட்டேன்னு சொன்னா நான் என்னங்க வெட்டி குழி தோண்டி புதைச்சிட வேண்டாம். ஐயோ என்ன விட்டுருங்க. நான் சொன்னா அண்ணனாவது தம்பியாவது ஆடித்தாண்டா ஆகணும். இல்லன்னா அந்த ஊரை ஒட்டி அவன உயிரோட போக முடியாது. இதுக்கு மேல அடிச்சா நான் தாங்க மாட்டேன். ஐயோ பத்து கைடி பேச பரதேசி. அடிக்காதடா. ஐயோ சசி எங்கடா இருக்க? என்ன கண்ணா, பயந்துட்டியா? படா, என்ன பண்ணுவ? தைரியம் இருந்தா புடி பார்க்கலாம். புடி புடி. முத்தழகி முத்தழகி அண்ணா, என்னண்ணா இது? அவ்வளவு விடு விடுன்னு சொல்றேன். விட போறியா இல்லையா? அண்ணா, என்னண்ணா, என்ன பிரச்சனை? ஐயோ, ஒன்னும் தெரியாதுல்ல உனக்கு. பருப்பு, நீ அனுப்புன ஆளு என்கிட்ட வந்தான். எல்லா விஷயத்தையும் ஒண்ணு விடாம சொன்னான். அவனை, அதான் அந்த கிறுக்கு பையன, இந்த கபடியில தோக்கடிச்சு காலி பண்ணணும் தான் நான் ஒன்ன இறக்குனேன். நிறைய பணத்தை வாரி இறைச்சேன். நீ என்னடா நான் ஆசைப்பட்ட பொண்ணைய வளைச்சு ஏன் முன்னாடியே சுத்திட்டு இருக்க. நல்லா இருக்க. நீயும் உனக்கு அண்ணனா இருக்கிற அந்த கிறுக்கு பயலும் கொடுத்து வச்சவங்கடா. அண்ணா, அது வந்து இதையெல்லாம் பார்த்துக்கிட்டு சும்மா இருப்பேன் நினைச்சா பரதேசி. அந்த கிறுக்கு பையனை எப்படி காலி பண்ணணும்னு எனக்கு தெரியும். சொந்தம் பந்தம்னு சொல்லிக்கிட்டு நீ உள்ள வந்துடாத. மரியாதையா நீயா ஓடிடு. இல்ல நீ பணமாத்தான் இந்த ஊரை விட்டு போவ. அதையும் மீறி இல்லை இங்க இருந்த. ஓ